இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற மிஷின் HS114 ஹோல்சா மிஷின் ஆயுத் மேக். இந்த மிஷின் வந்துட்டு இந்தியன் ட்ரேட் ரிஜிஸ்டர்டு பிராண்டு. இதில் யூனிவர்சல் மோட்டார் 1500 வாட்ஸ் மோட்டர் வருது, பவர்ஃபுல் மோட்டார். இந்த மிஷினில் நம்ம 1.25 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு பைப் வரைக்கும் மவுண்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ஸ் சைஸ் வந்துட்டு 25 mmலேருந்து 114 mm வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கட்டர் பிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஆர்பர், இது ரெண்டும் தேவைப்படும். இது ரெண்டையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம். ஆர்பர் அப்புறமேட்டு கட்டர் பிட்டு ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஆர்பர் உங்களுக்கு வந்துட்டு 9 mm ட்ரில் பிட்டு வரும். இந்த பிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த சென்டர் மார்க் ஹோல்ஸ் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு ட்ரில் பிட்டு ட்ரில் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் ஹோல்ஸா பிட்டில் கட் ஆகும். இந்த மிஷின் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். ஒன்லி 16 kg வெயிட் தான் இருக்கும். இப்போ இதோட ஆப்ரேஷன்ஸை பார்ப்போம். மிஷினோட டாப்பில் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வருது. ஓகே, இந்த மிஷினோட மோட்டர் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்துட்டு மூவ் ஆகும். இந்த மிஷினை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நான் டோட்டலாக அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது மிஷினோட பாட்டம். இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு பைப்பு மேலே கரெக்டாக உக்காரும். லைட்டாக வந்துட்டு ஸ்லோப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செயினை வந்துட்டு நீங்கள் பைப்பை வச்சு லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு அதில் டைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சக்கில் வந்துட்டு நம்ம ஹோல்ஸா பிட்டை வந்துட்டு டைட் பண்ணணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹேண்டில் டைட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது அதை வந்துட்டு சக்கு கீழே வந்துட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இந்த மிஷினில் உங்களுக்கு பேக்கிங்கில் மிஷின் ஹேண்டில் வரும். நெக்ஸ்ட்டு சக்கு கீ வரும். நெக்ஸ்ட்டு கார்பன் ப்ரஷ் வரும் உங்களுக்கு அடிஷ்னல் வித் மேனுவல் புக்கோட. இந்த ஹேண்டில் இப்போ வந்துட்டு மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அப் அண்ட் டவுனு இந்த மோட்டரை வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த ட்ரில் பிட்டு போய் பைப்பில் கரெக்டாக உட்காரும். பைப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. மிஷினில் செயினும் ஹோல்டு பண்ணியாச்சு ஃபுல் டைட்டு. 2 இன்ச்சு பைப்பு இப்போ நம்ம செயினில் ஃபுல் டைட் பண்ணியிருக்கிறோம். பேலன்ஸ் செயின் இருக்குது. டைட் எங்கே பண்ணுங்கிறதையும் காட்டுறேன். டைட் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிஷினை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரில் பண்ணி காமிக்கிறேன். ட்ரில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்தமாரி அக்யூரேட் ஹோல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் வந்துட்டு பிட்டு கனெக்ட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு இது நம்மளுக்கு அந்தமாரி அக்யூரேட் ஹோல்ஸ் வந்துட்டு கிடைக்காது. நம்ம இதை வந்துட்டு பைப்பில் ஹோல்ஸ் பண்ண போனோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சென்டர் மார்க்கில் வந்துட்டு கரெக்டாக ட்ரில் பண்ண முடியாது. ட்ரில்லிங் மிஷின் உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கீழே விழுவும். பைப்பை வந்துட்டு ஹோல்டு பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும். மேன் பவர் அடிஷ்னல் தேவைப்படும். ஸோ இன்னொரு ஹோல்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு பைப் அதில் ஜாயின் பண்ணும்போது லீக்கேஜஸ் பாசிபிலிட்டிஸும் நிறையாவே இருக்கும். அக்யூரசி கிடைக்காது. அந்த ரீசன்னால் தான் இந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது.